யோனாவும் பெரிய மீனும். யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். நினிவே என்ற நகரத்து மக்களுக்கு போய் போதிக்க வேண்டும் என்று கடவுள் அவரிடம் கட்டளையிட்டார். ஆனால் யோனா தேவனுடைய கட்டளைக்கு பயந்து அந்த நகரத்திற்கு போகாமல் கப்பலில் ஏறி வேறு திசைக்கு ஓடினார். யோனா கப்பலில் பயணம் செய்யும்போது கடலில் பயங்கரமான புயல் வந்தது. கப்பலில் இருந்தவர்கள் பயந்து இது யாரோ செய்த தவறு என்று கண்டுபிடித்தார்கள். யோனாதான் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் வந்தவர் என்று அறிந்து கொண்டு அவரை கடலுக்குள் தூக்கி போட்டார்கள். உடனே புயல் நின்றது. கடவுள் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி யோனாவை விழுங்கும்படி செய்தார். யோனா 3 இரவும் 3 பகலும் அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்தார். மீனின் வயிற்றுக்குள் இருந்தபோது யோனா மனந்திரும்பி தேவனிடம் ஜெபம் செய்தார். அவருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் யோனாவை பத்திரமாக கரையில் கக்கிவிட்டது. நீதி மாறல், நாம் தேவனுடைய கட்டளைகளை விட்டு விலகி ஓட முடியாது. அவர் கேட்கும் காரியத்தைச் செய்ய நாம் கீழ்ப்படிய வேண்டும்.